Taste the Daily. ராஜேஷ் தாஸ் அடுத்தடுத்து சர்ச்சைகளில் சிக்கும் பெயர். முன்னாள் சிறப்பு டிஜிபியான இவர் மீது 6 குற்ற வழக்குகளின் கீழ் வழக்கு பதிவும் செய்யப்பட்டு கைதும் செய்யப்பட்டுள்ளார். கால் டீட்டெயில்ஸ் பாருங்க. உங்களுக்கு கரண்ட் வீட்டில் போனால் யார் ஃபோன் பண்ணுவார்? அதெல்லாம் ரெக்கார்டு உங்ககிட்ட இருக்குல்ல. நீ தெரிஞ்ச ஆள், நீ இப்போ இப்படி பண்ணுற ஐயா, நம்ம என்ன பண்ணுறது? மேலே அந்த ப்ரெஷர் வருது. சரி தம்பி, நீ பண்ணுற, நான் ரிஸ்டோர் பண்ணி வச்சேன். இந்த ப்ரெஷர் அந்த எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் பார்த்திபன் டேரா சொல்லிட்டாரு. செக்ரட்டரி தான் பண்ற, பீலா வெங்கடேசன் தான் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அவன் நம்ம பாஸ். கேளம்பாக்கம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டதற்கு முந்தைய நாள் புதிய தலைமுறைக்கு அளித்த எக்ஸ்க்ளூசிவ் பேட்டிதான் இது. ஓடி வரும்போது நான் இருக்கிறது சொல்லிக்க, நான் ரிப்பீட் பண்றேன். நான் கேட்ட, தம்பி தெரியுமா யார் வீடு? சொன்ன ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வீடு. நான் சொன்னேன், அந்த டோர் மேல யார் பேர் இருக்கு? ராஜேஷ் தாஸ் IPS. அப்படி ரோஸ் வுட்ல பிராஸ்லெட்ல அவள் பெருசா இருக்கு. இவர் சிறப்பு டிஜிபியாக இருந்தபோது பெண் IPS அதிகாரிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக வழக்கை சந்தித்தவர்தான் ராஜேஷ் தாஸ். பின்னர் இவர் ஓய்வு பெற்றாலும் தொடர்ந்து நடந்த வழக்கில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது விழுப்புரம் நீதிமன்றம். இந்த தண்டனையை சென்னை உயர்நீதிமன்றமும் உறுதி செய்ததால் உச்சநீதிமன்றத்தை அணுகினார். தன்னை கைது செய்ய இடைக்கால தடை பெற்றுள்ளார். இது ஒருபுறம் இருக்க, ராஜேஷ் தாஸுக்கும் அவரது மனைவியும் IAS அதிகாரியுமான பீலா ராஜேஷுக்குமான இல்லற வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்பட்டது. கணவரை பிரிந்துவிட்டதாகவும் மனமுறிவு கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளதாகவும் பீலா ராஜேஷ் அறிவித்தார். மேலும் பீலா ராஜேஷ் என்ற தனது பெயரை பீலா வெங்கடேசன் என்று மாற்றம் செய்து இதை அரசிதழிலும் வெளியிட்டார். இந்த தம்பதி ஒன்றாக வாழ்ந்தபோது பயன்படுத்திய செங்கல்பட்டு மாவட்டம் தையூர் பங்களா வீட்டின் வடிவில் வந்து சேர்ந்துள்ளது அடுத்த சர்ச்சை. இந்த வீடு தன்னுடையதுதான் என்று இருவருமே கூறுகிறார்கள். தனது வீட்டின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதாக சென்னை உயர்நீதிமன்றத்தின் படிக்கட்டுகளில் ஏறினார் ராஜேஷ் தாஸ். பீலா வெங்கடேசனின் அழுத்தமே இதற்கு காரணம் என குற்றம் சாட்டினார். இந்த வழக்கில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகமும் பீலா வெங்கடேசனும் பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனிடையே கடந்த 18ஆம் தேதியன்று தையூர் பங்களாவில் ஒரு கும்பலுடன் சேர்ந்து அத்துமீறி நுழைந்த ராஜேஷ் தாஸ் காவலாளியை தாக்கியதாக 20ஆம் தேதியன்று கேளம்பாக்கம் காவல்துறையில் புகார் அளித்தார் பீலா வெங்கடேசன். இதையடுத்து சட்டவிரோதமாக கொலை மிரட்டல், அத்துமீறி நுழைதல், தாக்குதல் உட்பட 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் பனையூர் அருகே பண்ணை வீட்டில் வைத்து ராஜேஷ் தாஸை கைது செய்தது. கேளம்பாக்கம் காவல் நிலையத்தில் அவரிடம் நடந்த 4 மணி நேர விசாரணைக்கு பிறகு மருத்துவ பரிசோதனைக்காக திருப்போரூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். அங்கு வாகனத்தின் ஜன்னல் வழியே செய்தியாளர்களிடம் பேசிய ராஜேஷ் தாஸ் தன்னை பின்தொடர வேண்டாம் என்று கூறினார். இது பற்றி சத்தியம் செய்யுமாறும் மன்றாடினார். மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு திருப்போரூரில் உள்ள மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதாக கூறினார். உதவியாளர்கள் மூலம் கைத்தாங்கலாக காருக்கு கொண்டு வரப்பட்டார் ராஜேஷ் தாஸ். பின்னர் தனது வீட்டில் நுழைவது அத்துமீறலாகாது என்பன உள்ளிட்ட வாதங்கள் அவரது தரப்பில் முன்வைக்கப்பட்டன. இதை ஏற்ற நீதிபதி காவல்துறை விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் பிணை வழங்கினார். இந்த புகார் தொடர்பாக செக்ரட்டரி பியூலா வெங்கடேஷ் அவர்களை சந்தித்து விளக்கம் கேட்பதற்காக முயற்சியை மேற்கொண்டோம். ஆனால் அதற்கான அனுமதி கிடைக்கவில்லை. அதேபோன்று மெயில் மூலியமாகவும் குறுந்தகவல் மூலியமாகவும் அனுமதி கேட்டிருந்த நிலையில் அதற்கு இதுவரை இன்னும் ஒப்புதல் அளிக்கவில்லை. இந்த சூழலில் ராஜேஷ் தாஸ் இந்த புகார் தொடர்பாகவும் இந்த புகாரின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை தொடர்பாகவும்
பியூலா வெங்கடேஷ் அவர்களிடம் விளக்கங்களை பெற்று வெளியிடுவதற்கு புதிய தலைமுறை தயாராக இருக்கிறது. அதே நேரத்தில் இதுவரை அவருடைய தரப்பிலிருந்து எந்த விதமான அனுமதியும் கிடைக்காத பட்சத்தில் அதற்காக தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வருகிறோம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் சுரேஷ்குமார். Taste the Daily.